guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தடா இத பார்த்தா என்ன தோணுது? எஸ், இன்னைக்கு நான் வாட்ஸ் இன்சைட் மை ஹேண்ட்பேக் அந்த வீடியோ தான் பண்ண போறோம். நான் வச்சிருக்க ஒரே ஒரு ஹேண்ட்பேக் இது மட்டும் தான். நான் இதுல என்னென்னலாம் கேரி பண்ணி போவேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஹேண்ட்பேக். இந்த பேக் நான் டிமார்ட்ல தான் வாங்கினேன். 999 பிரைஸ்க்கு நான் இந்த பேக் வாங்கினேன். சூப்பர் குவாலிட்டி. நான் ஒரு 2.5 வருஷத்துக்கு மேல இந்த ஒரே பேக் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல ஃப்ரண்ட் டிசைன் பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியா டைமண்ட் கட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது பிராண்டெல்லாம் இல்லை, நார்மலா ஒரு பேகு. இது லைட்டா இந்த ஸ்பாஞ்ச் வரும். ஜிப் குவாலிட்டியெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. இது வரைக்கும் ஜிப் எனக்கு எந்த இதுலயும் ஃபால்ட் ஆகல. இப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி போட்டு ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்ல ஃப்ரண்ட்ல எந்த ஜிப்பும் இருக்காது, பேக்ல ஒரு ஜிப் இருக்கும். அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணோம்னா இப்படிதான் 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று. ஓகே, பேக்குள்ள என்னென்னலாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிப் ஓப்பன் பண்ண உடனே வாட்டர் பாட்டில் தான். இந்த வாட்டர் பாட்டில் நான் எப்பயுமே கேரி பண்ண மாட்டேன். கொஞ்சம் லாங்கா போறோம் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஒரு பாட்டில். மற்றபடி வண்டியிலேயே கூட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு குட்டி பவுச். இந்த பவுச் என்ன வச்சிருக்கேன்னா எங்களோட பர்சனல் கார்ட்ஸ் எல்லாமே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, எல்லா கார்ட்ஸுமே இந்த பவுச்சில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி கவராக வரும். அதுக்குள்ள நம்ம கார்டெல்லாம் வச்சுக்கலாம். எங்களோட எல்லா கார்டும் இதுக்குள்ள தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் அமௌண்ட் கூட வச்சுக்கலாம். நான் இதுக்கு அமௌண்ட்டுக்கெல்லாம் எதுவும் வைக்கல, கார்டு பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்பவுமே ஹேண்ட்பேக்குள்ளேயே இருக்கும். வெளியே போனாலும் சரி, இல்லை வீட்டிலனாலும் சரி, இந்த ஒரு பவுச் போதும். மொத்தம் அதெல்லாம் எவ்வளோ கார்டு வச்சுக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கார்டு கிட்ட கேரி பண்ணலாம் இந்த ஒரு பவுச்சில். நல்லா இருக்கு. இது நான் அமேசானா மீஷோவா ஏதோ ஒரு வெப்சைட்ல தான் வாங்கினேன். 200 தான் இந்த பவுச்சோட ரேட்டு. இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு பவுச் யூஸ் பண்ணேன், ஆனால் அது சீக்கிரமா கிழிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இது ஒரு கியூட்டான பவுச். இந்த பவுச்சுமே எனக்கு டிமார்ட்ல தான் கிடைச்சிச்சு. இந்த ஒரு குட்டி பவுச்ல நான் என்ன வச்சிருக்கேன், என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ள தான் வச்சிருக்கேன். எல்லாம் கிடையாது, எனக்கு வெளியே போனா தேவைப்படுறது மட்டும் இதுக்குள்ள வச்சிருக்கேன். என்னென்ன வச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு லிப் பாம். இது என்னோட ஃபேவரட். இது ரெனி பிராண்டோட லிப் பாம். இப்போ ஒரு 6 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த லிப் பாம் தான் இப்போ கரண்ட் ஃபேவரட். எனக்கு யூனிகார்ன் ஷேப்ல இருக்கும். எனக்கு இந்த யூனிகார்னாவே ரொம்ப பிடிக்கும். எதுலையாச்சும் யூனிகார்ன் பார்த்தா அது யூஸ் ஆகுதோ இல்லையா, நான் வாங்கிப்பேன். அதனால இது ஒரு லிப் பாம். நெக்ஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக். இது மார்ஸோட லிப்ஸ்டிக், ப்ரௌன் ஷேடு. எந்த ட்ரெஸ் போட்டாலும் சரி, எது போட்டாலும் இந்த லிப்ஸ்டிக் மேட்ச் ஆகுன்றத இது ஒரு லிப்ஸ்டிக் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பிபி கிரீம். இது பெருசா நான் யூஸ் பண்ணதில்லை, இருந்தாலும் எப்பயாச்சும் தேவைப்படலான்றதால ஒரு குட்டி டியூப் இந்த பவுச்சுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். மற்றபடி ரீடச் எல்லாம் இதுல பண்ண மாட்டேன். நமக்கு லிப்ஸ்டிக்கோ லிப் பாம் மட்டும் தான் தேவைப்படும் வெளியே போனா. அதுக்கப்புறமா 2 ரப்பர் பேண்ட்ஸ், பட்டர்ஃப்ளைல. நமக்கு பேண்டெல்லாம் எவ்வளோ இருந்தாலும் பத்தவே பத்தாது. அடுத்ததா 2 கிளச்சு, ஒரு பிளாக் ஒன் ஒயிட். இதுவும் எல்லா ட்ரெஸ்க்கும் காமனாக போட்டுக்கலாம். தேவைப்படும். ஒரு சில டைம் நல்லாவே இருக்கும், உடஞ்சிரும். அதனால எப்பவுமே 2 பேக்ல இருக்கும். நமக்கு இல்லைன்னா நம்ம கூட வரவங்களுக்கு யூஸ் ஆகும் சில டைம்லாம். அப்புறம் குட்டி குட்டி கிளிப்பு, அப்புறம் ஹேர் பின்ஸ். கோயிலுக்குலாம் போனால் நம்ம பூவெல்லாம் கூட வாங்கி வைப்போம். அந்த டைம்ல பின்லாம் தேட முடியாது. அதனால இந்த பவுச்சில் இருந்துச்சுன்னா எப்பவுமே எதுனாலும் எனக்கு யூஸ் ஆகும். அதனால இந்த ஒரு குட்டி பவுச்சு. அப்புறம் ஒரு லிப்ஸ்டிக். இது என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக்கு. இது ஒன்று. இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த லிப்ஸ்டிக் தான். இது ஒன்று இருக்கு. இந்த சென்டர் கம்பார்ட்மெண்ட்ல இவ்வளோதான் நான் வச்சிருக்கேன். ஃப்ரண்ட்ல என்னோட மணி பேக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குட்டியா பவுச்சு. நமக்கு பெருசா வெளியே போனால் அமௌண்ட்லாம் தேவைப்படாது. இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு கொஞ்சமா சேஃப்டிக்காக மட்டும் அமௌண்ட், அப்புறம் இந்த சில்லறை எல்லாம் தேவைப்படும்ல, 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், அந்த மாதிரிக்காக மட்டும் இந்த ஒரு பவுச் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இது ஒரு குட்டி பவுச். இந்த பவுச்ல என்ன இருக்குன்னா சில்லற காயின்ஸ். இதுல இந்த 10 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின், 20 ருபீஸ் காயின், அதெல்லாம் நல்லா இருக்கும். அதனால நான் அது ஒரு குட்டி கலெக்ஷன் மாதிரி இந்த பவுச்சில் வச்சிருக்கேன்.
புது புது காயின்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நான் இந்த பவுச்சில் எடுத்து எடுத்து போட்டுப்பேன். அவ்வளோதான் இருக்கும். சவுண்டுக்காகவே நான் இந்த காயின் பாக்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து ஹெட்ஃபோன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஹெட்ஃபோன்ஸ் தேவைப்படாது, நம்ம ஏர்பட்ஸ் தானே யூஸ் பண்ணுறோம், அதனால இது தேவைப்படாதுன்றதுனால இது வந்து காயின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. அடுத்ததா இது ஒரு குட்டி கோல்டன் பாக்ஸ். இந்த பாக்ஸில் யாருமே கெஸ் பண்ண முடியாது, ஏன்னா நான் அதுக்குள்ளே வந்து ரேண்டமாக குட்டி குட்டியாக இயரிங்ஸ் வச்சுருக்கேன். நம்ம வெளியெல்லாம் போகும்போது வந்து சொல்ல முடியாது எந்த டைம் எனக்கு வந்து நிறைய கம்மல் வந்து நான் தொலைச்சிருவேன் வெளியே போனால். அதனால சேஃப்டிக்காக குட்டி குட்டியாக ஒரு 3 கம்மல் மட்டும் வச்சுருக்கேன். எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகும், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வெளியே போனால் கூட தூக்கிட்டு போயிடலாம். என் பேக்கில் எப்போவுமே இருக்கும் இந்த இயரிங் டப்பா. இது வந்து பீமாவில் கொடுத்தாங்க, ஏதோ கோல்டு வாங்கினப்போ ஏதோ ஆஃபரே நம்ம போயிட்டு இருந்துச்சு, அதனால அந்த பாக்ஸ் கொடுத்தாங்கன்னு அதை வந்து ஆட்டி போட்டு என் பேக்கில் வச்சுட்டு இருக்கேன். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? இதில் எடுத்தவொடனே வந்து க்யூட்டாக 2 வரும், ஒரு குட்டி நோட், அப்புறம் குட்டியாக ஒரு பென். இது 2 வந்து எதுக்காக வச்சுருக்கேன்னா வந்து வெளியே எங்கேயாச்சும் போகிறோம், எனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து நான் நோட்லலாம் ஃபோனில் சேவ் பண்ணியிருப்பேன், ஆனால் அது வந்து மறந்துடும். அதனால வந்து நோட்டில் எழுதி வச்சுட்டேன்னா எனக்கு அது ஞாபகம் இருக்கும், இது வந்து இன்னைக்கு பண்ணணும், இல்லை இது ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும். வெளியே இப்போ டிமார்ட்லாம் போகிறோன்னா வந்து ஏதாச்சும் வேணும்னா இதில் எழுதி கூட எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே போய் தேவையானது மட்டும் நான் வாங்கிட்டு வருவேன். அது இல்லாமல் இந்த நோட் டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்க, காட்டுறேன். இந்த பென் கூட பாருங்க, என் ஃபேவரட் பென் இது. கிளிட்டரியாக இருக்கும். நான் இதே மாதிரி வந்து ஃபோன் பவுச் தேடிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ஃபோன் பவுச் இன்ன வரைக்கும் கிடைக்கல. ஆனால் இது வந்து அழகாக இருக்கும். கேர்ள்ஸுக்கு நார்மலாகவே இந்த மாதிரி க்யூட்டாக இருந்தால் அது ரொம்ப பிடிக்கும்ல, அதனால என் பேக்கில் இருக்கிறதுல எனக்கு இந்த 2 வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. அடுத்ததா ஒரு சீப்பு, அப்புறம் ஒரு கொண்டை போடுற இது 2 இருக்கும். இதுவும் பெருசாக தேவைப்படாது, இருந்தாலும் நம்ம வண்டியிலலாம் போகும்போது வந்து முடியெல்லாம் கலைஞ்சிரும், அந்த டைமில் குட்டியாக வந்து டச்சப் பண்ணிக்கிறது மட்டும் யூஸ் ஆகும். அடுத்ததாக ஒரு கொண்டை பின், வெயில் அடிக்கிற வெயில் ஓரம் இருந்துச்சுன்னா தூக்கி ஒரு கொண்டையை போட்டு ஃப்ரீயாக போகலாம், அதுக்காக தான் இது 2. இதை தவிர வந்து நான் வேறு என்ன வச்சுப்பேன்னா ஏர்பட்ஸ் இருக்கும் இல்லையா, அது வச்சுப்பேன். அதை நான் எங்கேயோ வச்சுட்டு ஆளை காணும். அவ்வளோதான், 3 ஜிப் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இவ்வளோ நான் திங்ஸ் வச்சுமே என் பேக் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த வாட்டர் பாட்டில் ஒன்று தான் வந்து எனக்கு அதை விட இன்னும் சின்ன வாட்டர் பாட்டில் வந்து கிடைக்கல, இருந்ததுலேயே வந்து லாஸ்ட் சைஸே அதுதான். அதனால அந்த ஒரு பாட்டில் மட்டும் இருக்கும். அதை தவிர என் பேக்கில் வேறு எதுவும் இருக்காது. க்யூட்டான ஒரு ஹேண்ட்பேக் முடிஞ்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான். என்னோட ஹேண்ட்பேக்கில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி நான் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ அதாவது எனக்கு இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பேக் ரொம்ப யூஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த பேக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா ஆஃப்டர் பேபி வந்து அவளுக்கான திங்ஸ்க்கு வந்து இந்த பேக் சுத்தமாக பத்தலை. அவளுக்காக வந்து ஒரு இந்த டைப்பர் பேக் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன், அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்கும் பாப்பா போகிறதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நான் அந்த பேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதுவும் காட்டுறேன். பாப்பாவுக்கு வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வந்து நான் வெளியே போகும்போது கொண்டு போவேன். அந்த பேக் வந்து அவ திங்ஸ்ன்னு கிடையாது, எனக்குமே இருக்கும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்த மாதிரி தான் அந்த ஒரு பேக் வந்து ஷேர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாப்பாவோட டைப்பர் பேக் வந்து காட்டுறேன். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுக்கும் டாடா, பை.